கர்த்தர் எப்படிப்பட்டவர், மகா பரிசுத்த தலத்திலே வாட்டிருக்கும் என் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய காரியங்கள் குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, தேவன் என்னத்தை நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறார், எதை என்னோடு பேச விரும்புகிறார், நான் என்ன அவரோடு பேச விரும்புகிறேன், அவர் எப்படி என்னை நடத்த விரும்புகிறார், எப்படியெல்லாம் மனிகுலம் இருக்க வேண்டும் என்று என் அப்பா விரும்புகிறார் என்று நாம் சில நேரம் தேவனுடைய வார்த்தையினால் அவைகளை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் வீடுகளிலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். நம்ம ஒன்று சேர்ந்து இல்லாமல் இருந்தால் கூட எல்லோரும் நம்ம ஒரு வளையத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் செய்வாராக. அதாவது இன்றைய நாட்களிலே தேவன் பேசுகிற காரியம் முரண்பாடாக இருக்கிறது. பாஸ்டர், பிரதர், என்ன ஆண்டவர் தண்டிப்பாரா ஆசீர்வதிப்பாரா? கிருபையில் இப்போ கிருபையின் காலம் என்று சொல்கிறாங்களே, அப்போ கிருபையில் இருக்கிறோமா? எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம போயிடுவோமா? அல்லது பழைய ஏற்பாடு காலத்தில் கிருபை இல்லாதவரா, தண்டிக்கக்கூடிய தேவனாக இருந்தாரா, அப்போ தேவன் இப்பொழுது மாறிவிட்டாரா? இப்படி முரண்பாடுகளிலே தேவனை சில நேரத்தில் என் சிந்தை ஏறெடுத்து செல்லுகிறது. ஆனால் நான் முரண்பாடாக யோசிக்கக்கூடும், என்னோடு பேசுவர்கள் முரண்பாடாக தேவனை குறித்து பேச முடியும். ஆனால் தேவன் முரண்பாடாக இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவரிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தான் மாறிக்கொண்டிருக்கிறேன். என் செயல்தான் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. என் வழிபாட்டு முறையை நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நான் தேடுகிற விதத்தை மாற்றி இருக்கிறேன். உலகத்துக்கு ஏற்றவாறு என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவன் எப்போதும் போலவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் மோசேயை நோக்கி, யாவே இருக்கிறவராகவே இருக்கிறேன். இன்றும் அதற்கு அர்த்தம் தேடி காண முடியாதவர்களாய் வல்லுநர்கள் இருக்கிறார்கள். இதை குறித்து வேதாகம படிப்பிலே நாம் படித்திருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை. பிரியமான தேவச்சனமே, paradoxical God, the paradoxical God, அதுக்கு அர்த்தம் என்ன? the paradoxical அப்படின்னா முரண்பாடு உள்ள அப்படின்னு கூகுளில் ஒரு அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் the paradoxical God அப்படின்னா முரண்பாடு உள்ள மெய்யுரைக்கிற தெய்வம். அல்லேலூயா. எப்படி? முரண்பாடு உள்ள மெய்யுரைக்கிற தெய்வம். முரண்பாடு அவரிடத்தில் மெய்யை உரைப்பதற்காகத்தான் இவைகள் காணப்படுகிறது. அல்லேலூயா. பாரடாக்சிக்கல் சைட்டன், அவன் முரண்பாடு பொய்க்காகவே, பொய்யிலே நடத்துவதற்காகவே இருக்கிறது. த பாரடாக்சிக்கல் மேன், மனிதனின் முரண்பாடு எப்படிப்பட்டது? இதை கொஞ்சம் நீங்கள் இந்த காரியத்தை வியந்து பார்க்க வேண்டாம். த பாரடாக்சிக்கல் காட், என்ன கடவுள் முரண்பாடு உள்ளவரா? அவர் முரண்பாடு உள்ளவராக இருப்பது எதற்காக? மெய்யுரை தேவனாக இருப்பதை நம்மிடத்தில் காண்பிப்பதற்காக. அதை நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் முரண்பாடு இல்லை. ஆனால் நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனை முரண்பாடு உள்ளவராக காணப்படுகிறார். காரணம், அவர் மெய்யுரைக்கிறவராகவே இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, வேதாகமத்தில் இருந்து ஒரு காரியத்தை நாம் படிக்க கேட்கலாம். சகரியா புத்தகம் 3வது அதிகாரம் 1-7 வரைக்கும். புக் ஆஃப் சகரியா சாப்டர் 3 verse 1-7. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார்.
கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்றார். நன்றாய் கவனிங்கள். இந்த வேத வார்த்தையிலே சகரியா ஒரு தீர்க்கதரிசி. இவர் சொல்லக்கூடிய காரியம், தேவ சமூகத்திலே ஜோசுவா ஸ்டாண்ட் பிஃபோர் காட் வித் a dirty cloth. அழுக்கும் கந்தகமும் உள்ள வஸ்திரத்தோடு ஜோசுவா நிற்கிறார். அங்கே தேவனும் தேவ சமூகத்திலே நிற்கிறார். நன்றாய் கவனிங்கள். பிசாசானவனும் அங்கே நிற்கிறான். பிசாசானவன் என்ன செய்கிறான்? யோசுவாவை குற்றம் காண்பிக்கும்படியாக தேவ சமூகத்திலே இவன் குற்றத்தோடு இருக்கிறான் என்று அவனை குற்றப்படுத்தி குற்றத்தை காண்பிக்கும்படியாக நிற்கிறான் பிசாசு. தேவன் இருக்கிறார். இங்கே அப்படித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், இன்றைய காலை வேளையிலே தேவன் எதை குறித்து என்னோடு பேச விரும்புகிறார், எதை சொல்ல விரும்புகிறார், நான் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்ல விரும்புகிறார். பிரியமான தேவச்சனமே, இங்கே பிசாசு சொல்லக்கூடிய காரியத்திலே எந்த ஒரு ஒளிவும் இல்லை, மறைவும் இல்லை. அவன் சொல்லுகிறான், இவன் இப்படித்தான் நிற்கிறான், அழுக்குள்ள வஸ்திரமும் அழுக்குள்ள கந்தையுள்ள வஸ்திரமாக இருக்கிறான் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறான். அங்கே அது சரியாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் ஜோசுவாவும் நிற்கிறார். இது சரிதானே? ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறார். பிரியமான தேவஜனமே, இங்கே நீங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் ஜோசுவாவை அழிக்கும்படியாக, அவன் தவறு செய்து விட்டான், அவனை பனிஷ்மெண்ட், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தண்டனை வாங்கி தருவதற்கும் அவனை எப்படியாவது அழித்து என் வசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசு போராடுகிறதுக்காக நிற்கிறான். நீங்கள் யோபுவின் வாழ்க்கையில் கூட நாங்கள் கண்டிருக்க முடியும். அப்போ இங்கே என்ன நடக்கிறது? இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், என்ன தெரியுமா? என்னப்பா இதில் என்ன இருக்கு? அழுக்கு வஸ்திரத்தோடு நின்னான்னா அது ஒரு பெரிய விஷயமா? சரி, அதனால என்ன இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் இங்கே தான் நினைவு கூறி பார்க்க வேண்டும். நாங்கள் போன தடவை செய்தியிலே நான் பேசிய பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார், நானோ பொய் பேசக்கூடிய ஜனத்தின் மத்தியிலிருந்து பொய் நாவுடையவனாய் நிற்கிறேன், நான் எப்படி என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் அவர் நாவிலே ஒரு நெருப்பு கந்தகத்தை வைக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்திலே நம்ம அதை பார்க்கிறோம். ஆனால் நல்லா விளங்கிக் கொள்ளணும் பிரியமான தேவஜனமே, நெருப்பு கந்தகத்தை கொண்டு வரும் பொழுது அங்கே பசுமமாக்கி விட வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் அவனை சுத்திகரித்து தன்னுடைய வேலைக்காக தேடுவதை நாம் காண்கிறோம். இங்கே அதே போல ஜோசுவா நிற்கிறார் ஆண்டவர் மத்தியிலே. ஆனால் பிசாசானவன் குற்றம் செலுத்தும்படியாக நிற்கிறான். இப்படி தான் இன்னைக்கு நம்மளையும், நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம போகின்ற வழிகளிலும், நம்ம தேவனிடத்தில் இருக்கும் பொழுதும் வைக்கும் பொழுதும் பிசாசானவன் நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை குறை கண்டுபிடிப்பதற்காகவே நிற்கிறான். இந்த பாரு, இவன் ஜெபிக்கலை காலையில், இந்த இப்படி உட்காந்துருக்கிறாரு, ஆனால் நல்லா ஜெபிக்கிறாரு, கூட்டத்தில் நல்லா ஜெபிக்கிறாரு, ஆனால் இவனுடைய பர்சனல் வாழ்க்கையை போய் பார்த்தீங்கன்னா இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் அந்தரங்கத்தில் இவர் இந்த பாவத்தோடு வாழ்கிறாரு, ஆனால் வெளியில் யாருக்குமே தெரியலை. அப்போ என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி போய் கேட்பான். இன்றைக்கி நம்ம அதை ரொம்ப உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் மத்தியிலே நம்மளை எப்படியாவது, அவன் வசனம் சொல்லுகிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் ஒழிய வேற ஒன்றுக்கும் அவன் வரவில்லை. அப்படி என்றால், ஆனால் எப்படி வருகிறான்? உண்மை சொல்வது போல வருகிறான். ஜோசுவா அழுக்கு கந்தையோடு தான் நின்று கொண்டிருக்கிறான். அது ஆண்டவருக்கும் தெரிகிறது. ஆனா சொல்றான், இப்படி நிற்கிறானே, எப்படி உடனே இவனுக்கு தண்டனை கொடுங்க, இல்லை இவனை ஏதாவது பண்ணுங்க என்றால் ஆத்துமாவை இழுத்து நரகத்துக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று ஒரு வல்லமையோடு அவன் அங்கு நிற்கிறான். அவனுக்கு அதிகாரத்தை, தன்னுடைய அதிகாரத்திலே அவன் பேசுகிறான். பிரியமான தேவஜனமே, ஆனால் ஆண்டவர் பாரடாக்சிக்கல் கார்டு அப்படின்னு பார்க்குறோமா? இன்னைக்கு என்னன்னு சொன்னால், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அது ராஜாவா இருக்கிறவர் எப்படி மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். அப்படின்னா அவர் என்ன ராஜாவா மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரா?
அப்படின்னு நம்மளுக்கு என்ன வருது. ஆனால் நீதி செய்கிற ஆண்டவர் ஏன் இங்கு நீதி செய்யவில்லை? யோசுவாவுக்கு ஏன் நீதி செய்யவில்லை? அப்போ என்ன நீதி செய்யாமல் இருக்கிறாரே? அதனால தான் நான் சொல்ல வர்றேன், முரண்பாடுள்ள மெய்யுரைக்கிற தெய்வம். அல்லேலூயா. முரண்பாடுள்ள மெய்யுரைக்கிற தெய்வம். இங்கே என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஆண்டவர் நீதி வழங்கி தண்டனை வழங்கி இருக்கணும், ஆனால் அப்படி செய்யவில்லை. அதுக்கு மாறாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த வசனத்தில் 4 படிக்க கேட்போம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இன்னைக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரோடு இருக்கிறோம், சபைக்கு போகிறோம், வசனம் வாசிக்கிறோம், பைபிள் ஸ்டடி பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், கர்த்தரோடு இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் என் பலத்தினாலே நான் ரட்சிப்புக்குள்ளே நடந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் போக முடியாது. அவருடைய கிருபையினால் தான் நான் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். அல்லேலூயா. அவர் கிருபை இல்லை என்றால் நான் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. இதை நீங்கள் இந்த கிருபையை எங்கே பார்க்கிறீர்கள்? பழைய ஏற்பாடு காலத்திலே நீதி செய்கிற தேவனிடத்திலே கிருபையின் அதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை படிக்கலாம். ரெவலேஷன் புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனம். நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், தேவன் கிருபை உள்ளவர் என்பதை அப்பொழுதே அவர் நம் மத்தியில் வைத்திருக்கிறார் என்பதை இந்த காரியத்தில் வருகிற ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வார்த்தை. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவர்களுடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அப்படி 1ல இருந்து படிங்க. 7:1 இருந்து படிங்க. Can you read from first words? Chapter 7. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியில் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது, காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்று தங்கங்கள் நின்றிருக்க. அல்லது படிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நான் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. தேங்க்யூ பிரதர். இப்போ இதில் ஒரு காரியத்தை பார்க்கணும். என்னன்னு சொன்னால், இங்கே ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்று அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளிலே முத்திரையை போட்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா 7, சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போட்டப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும். இன்னொரு அதிகாரத்தை கூட படிக்கலாம், இன்னும் தெளிவாக இருக்கும். நீங்க 5வது அதிகாரம் ரெவலேஷன் சாப்டர் 5 verse 1ல இருந்து படிங்க. அது இன்னும் தெளிவாக நம்மளுக்கு பேசும். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலவுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன்.
அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, நன்றாய் கவனியுங்கள். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது இங்கே அப்பொழுது இதோ அடிக்கப்பட்டவர், அதுக்கு முன்பாக 4வது வார்த்தை, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்க வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதே. யோவான் இங்கே எழுதுகிறார், யாருக்கும் இல்லை. அங்கே ஒரு பெரிய சத்தம் வருகிறது தேவனிடத்திலிருந்து. இதை திறப்பதற்கு எவனுக்கு அதிகாரம் உண்டு? ஒருவரும் இல்லையே என்று சொல்லி யோவான் அங்கே அழுகும் பொழுது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அதை திறப்பதற்கு அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார் என்று சத்திய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து ஜீவ புத்தகத்தை திறப்பதற்கு அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். கிருபையின் தேவன், அதே கிருபையுள்ள தேவன் இங்கேயும் நீங்கள் காண முடியும். அப்படி என்று சொன்னால் இங்கே யோசுவா குற்றப்படுத்தப்பட்டவனாய் நிற்கிறான். ஆனால் ஆண்டவரோ அங்கே கிருபை பாராட்டுகிறதை இன்னும் அடுத்த 3வது காரியத்திலே நாம் காண முடியும். அது தெளிவாக உங்களுக்கு அந்த வார்த்தைகள் பேசும், ஏன் இப்படி சாத்தான் குற்றப்படுத்துகிறான் என்று. இது கர்த்தருடைய பாரடாக்சிக்கல், அதாவது பாரடாக்சிக்கல் காட், முரண்பாடுள்ள மெய்யுரைக்கிற தெய்வம். அவர் நீதி செய்ய வேண்டும், ஆனால் நீதி செய்யாமல் அவர் கிருபையை எங்கே கொடுக்கிறார்? காரணம் என்ன? தேவன் கிருபையுள்ளவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. நீதி செய்கிறவராகவும் இருக்கிறார், அதே போல் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். 2வது காரியமாக தி பாரடாக்சிக்கல் சைட்டன், சாத்தான். இந்த இடத்துல நீங்கள் எடுத்து பாருங்க, சாத்தான் எப்படி வந்து நிற்கிறான் என்றால், அவன் கந்தையோடு தான் இருக்கிறான்னு சொல்றான். ஆனால் அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? எப்படியாவது இவனை குற்றப்படுத்தி இவனை நம்ம கஸ்டடியில் கொண்டு போயிடணும், நம்ம நினைச்சதை சாதிச்சிடணும் அப்படின்னு தான் அவன் விரும்புகிறான். இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். இப்போ புதிய ஏற்பாடில் அப்போஸ்தலர்கள் 16-17 வார்த்தைகள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து பாருங்கள், பவுல் போகிறார் சுவிசேஷம் அறிவித்து கொண்டு, அதாவது ஊழியம் செய்து கொண்டு போகும் பொழுது அங்கே ஒரு பெண்மணி பின்னாலேயே தொடர்ந்து போகிறார். அதை படிங்க. 16-17, chapter 16 words 16 and 17, book of Acts, chapter 16 words 16 and 17 please. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். ஆனால் பவுலோ இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால், பவுல் சினகொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த பிரியமான தேவ ஜனமே, பவுல் சொல்லுகிறார், இதுக்குள்ளே உள்ள பிசாசை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார், நீ அவளை விட்டு போ. அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஹல்லேலூயா. நீ நல்லா கவனிக்கணும். இதே போல அவள் செய்து கொண்டே வந்தாள். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அவள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறாள். இவர்கள் ஊழியத்துக்கு வரும் பொழுது, தேவனை குறித்து சொல்லும் பொழுது, தேவனோடு இருக்கிற காரியத்தை ஜனங்களோடு பேசும் பொழுது, இவளும் பின்னால வந்து என்ன செய்யறா? ஆமா, ரட்சிப்பின் காரியத்தை சொல்றாரு, இவர் ரொம்ப நல்லவர், இவரால் தான் ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பவுலுக்கோ சினம் கொண்டு இது தாங்க முடியாம திரும்பி பார்த்து, பிசாசே இவளை விட்டு ஓடிப்போ, கட்டளை இடுகிறார். இப்ப இவள் செய்தது என்ன? இவள் சொன்னது என்ன? இந்த இடத்துல ரட்சிப்பு அவர்களாக வருது, அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்னத்தை காண்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரியமான தேவஜனமே, அநேக போதனைகளை கேட்கிறோம், அநேக காரியங்களை கேட்கிறோம், அநேகர்களுடைய பேச்சை கேட்கிறோம், அநேகர்களோட ஆலோசனை கேட்கிறோம், அநேகரோட ஊழியக்காரர்களுடைய பிரசங்கங்களை பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையின் பாதையில் நாம் நடத்தப்படுகிறோமா என்று காண வேண்டும். இந்த இடத்துல பிசாசு இவருக்கு சாட்சியாக நிற்கிறத பவுல் பார்க்குறாரு. அதை பார்த்து துரத்தி விடுறாரு. அது என்ன மாதிரி அதை சொல்லிச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவன் ரட்சிப்பு கூறியவன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் பவுலோ அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் பாருங்க. எல்லாமே இப்போ நானும் நீங்களாக இருந்தால் என்ன செய்வோம்? நல்லது தானே, ஆமாம், அவரும் ஊழியம் தானே பண்ணுறாரு, அவரும் இயேசுவை பற்றி தானே சொல்கிறாரு, அவரும் இப்படி தானே பண்ணுறாரு, இவருக்கு என்ன,
ஆனால் பவுல் அறிந்தான், உள்ளாக ஒரு பிசாசின் தந்திரம் அவளை நடத்துகிறது என்று அறிந்து சினம் கொண்டு அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு சொன்னது போல பவுல் அங்கே கட்டளையிடும் போது பிசாசு அவளை விட்டு ஓடுகிறதை வசன வார்த்தைகள் நிறுத்தி காட்டுகிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப கடினம். இன்னைக்கு தேவனோடு நம்ம சஞ்சரித்து போகக்கூடிய வழிகள் சரியான வழிகளா? ஏனென்றால் பிசாசு உங்களையும் என்னையும் எப்படியாவது வஞ்சித்து விட வேண்டும் என்று சொல்லியே சுற்றித் திரிகிறான். கெர்சிக்கும் சிங்கம் போல இருக்கிறானா? அவன் சிங்கம் இல்லை, ஆனால் சிங்கம் மாதிரி இருக்கு, பார்த்தா சிங்கம் தான். அப்படிதான் வேத வார்த்தை சொல்லுது. அப்படி என்றால் இன்னைக்கு யோசுவா இடத்துல போய் அவன் நிற்க காரணம் என்ன? அழுக்குள்ள கந்தை சாதாரண விஷயம் தானே, அதை என்ன செய்கிறான்? இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். மூணாவதாக த பாரடாக்சிக்கல் மேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு இதை எடுத்து படிக்கலாம். எக்ஸோடஸ், யாத்திராகமம் 28வது அதிகாரத்தில் 4வது வார்த்தை. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பத்தேகமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். இப்ப அதுல 3வது வசனம் பாருங்களேன். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக என்று சொல்லி 4வது வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கங்கள் ஏபோத்தும் அங்கியும் வசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைச்சக்கையும் உள்ள சகோதராகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி. இந்த இடத்துல சகரியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஜோசுவா எப்படி இருக்கிறாராம்? ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கக்கூடிய ஜோசுவா அழுக்குள்ள கந்தையோடு நிற்கிறான் என்று பிசாசு குற்றம் சாட்டுகிறதை நாம் படித்திருக்கிறோம். நீங்கள் நல்லா கவனிங்க. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். தேவன் பழைய ஏற்பாடு காலத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் எப்படி சொல்லுகிறாராம்? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் போகக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனின் ஆடையை செய்வதற்கு கூட தேவனின் ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று தேவ கட்டளை நம்மளுக்கு எடுத்து சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் படித்தீர்கள். அந்த வசனத்தை நீங்களும் ஒரு தடவை வாசித்து பாருங்கள். தெளிவாக எழுதியிருக்கிறார். 3வது வார்த்தை என்ன சொல்லுகிறார்? நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரும் இதை செய்ய கடவர்கள். பிரதான ஆசாரியனாக உள்ளே போகக்கூடிய ஒருவனுக்கு ஆடை செய்வதற்கு கூட தேவனுடைய ஞானத்தால் நிரப்பி இருக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர்? நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய ஆண்டவராயவர். அவர் சொல்லுகிறார் அடுத்தது, இந்த ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஆடை எப்படி இருக்கணுமா? இப்படி தைக்கப்பட்டு இருக்கணும், மார்பகங்கள் இப்படி இருக்கணும், இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கணும், இந்த மாதிரி செஞ்சிருக்கணும், இவ்வளோ லென்த்து தான். பிரியமான தேவஜனமே, அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்ன செய்கிறார்? நுணுக்கமாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய தேவனுக்கு முன்பாக யோசுவா எப்படி நிற்கிறான்? எடுத்து படிக்கலாம். எப்படி நின்றான் யோசுவா? யோசுவாவோனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அழுக்கு வஸ்திரம் வேறு, பிசாசே அதைத்தான் சுட்டி காட்டுறான். அப்படி தானே? போதும். அப்ப அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன் இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படி இல்லாவிட்டால் தேவனின் கோபாக்கினை அவன் மேல் வரும். நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி விழ போகுதுன்னு ஒருத்தன் பிடிக்க போனான். அவன் சரி, அந்த இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம் வேதத்தில். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? இங்கே யோசுவா அழுக்கு கந்தையோடு நின்ற மறுநிமிஷமே யோசுவாவின் அக்கினி நிரப்பப்பட்டு எரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் தேவன். அப்படித்தான் தேவன் நடத்தி வருகிறார். ஆனால் தேவனோ என்ன சொன்னார்? தேவன் என்ன சொல்லுகிறார் அங்கே? அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். களைந்து போடுங்கள். அல்லேலூயா. அப்பா சொல்றாரு, அவன் அழுக்கோட தான் இருக்கிறான், அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைஞ்சு போடு. ஆமே.
நம்ம எவ்வளவு கிருபையின் தேவன் அங்கே தன்னுடைய கிருபையினால் யோசுவாவை நடத்தினதை இந்த வார்த்தை நம்மளுக்கு நிரூபிக்க பார்க்கிறது. அப்படி என்றால் நீதி செய்ய வேண்டிய இடத்திலே தேவ கிருபை நின்றிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இது கிருபையின் காலம், அதோ பிரமாணத்தின் காலம். நான் அதைத்தான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். தேவன் முரண்பாடு உள்ளவர் இல்லை. இன்னைக்கு கிருபை, நேற்று கிருபை இல்லை. இன்னைக்கு நியாயப்பரம், நேற்று நியாயப்பரம். ஐயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவனிடத்தில் நீதி இருக்கிறது, அதே தேவனிடத்தில் கிருபை இருக்கிறது. இன்றே நீதி செய்யக்கூடிய இந்த தேவன் அங்கே கிருபை அளித்ததை இந்த சத்திய வார்த்தை நம்மளுக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படி என்றால் இன்று கிருபை என்று சொல்லக்கூடிய தேவனிடத்தில் நீதியும் இருப்பது என்பதை நம் உள்ள மறந்து போய்விடக்கூடாது. பிரியமான தேவச்சனமே, அல்லேலூயா. அதே நீதியுள்ள தேவன் தான் இன்று உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். இந்த இடத்துல நல்லா பாருங்க, அவனுக்கு அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டு வேற வஸ்திரம் போடு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பிசாசு என்ன சொல்றான்? பார்த்தீங்களா எஜமா, நீதிபாரரே இந்த பாருங்க, இவன் இப்படி நிற்கிறான் அப்படின்னு சுட்டி காட்டுறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஓகே கலட்டி போடு, வேற எதை போடு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோடு தேவன் அப்படித்தான் நடத்தி போனார். இந்த 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 காரியத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஆசாரியனா இருக்கணுமா இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ஊழியக்காரனாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கிருபை நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய காரியம் மூணாவது, இந்த மனிதன், ஆண்டவர் மனுஷனை படைத்தது ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கும்படி தான் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். ஆனால் பாவமும் நம்மளை சூழ்ந்ததுனாலே பாவத்துக்குள்ளே போனோம். ஆனாலும் இங்கே முரண்பாடு உள்ள மனுஷனாக இருக்கிறான். ஜோசுவா எப்படி நிற்கணும்? ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஆடையோடு நிற்கணும். ஆனால் அழுக்குள்ள கந்தையோடு இருக்கிறான். ஒரு முரண்பாடு, ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ள காரியத்தை இங்கே பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவரோ கிருபையை கொடுத்து அங்கே அவனை சரி செய்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு கூட நம்ம தேவனோடு இருப்பதற்கும் ரட்சிப்பில் நடப்பதற்கும் அவருடைய கிருபை தான். நம்மளுடைய பலனோ, நம்மளுடைய சக்தியோ, நம்மளுடைய எந்த பெருமையோ, நம்மளுடைய பெருமைக்குரிய காரியமோ ஒன்றும் நம்மளை செய்ய முடியாது. அவருடைய கிருபை, அவர்தான் ரட்சிப்பை தருகிறார், அவர்தான் விடுதலை தருகிறார், அவர்தான் நம்மளை நடத்துகிறார். நம்மளிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதை இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். ஆகையாலே நீங்கள் பார்க்கலாம், பாரடாக்சிக்கல் காட், முரண்பாடுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங் இருக்குது. ஆனால் மெய்யுரைக்கிற தெய்வம் என்பதும் அதுக்குள்ளே நான் சொல்ல வருகிறேன். ஏனென்றால் முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது அவர் முரண்பாடு உள்ளவராக இருக்கிறார். எப்படி? நீதி செய்ய வேண்டிய இடத்தில் நீதி செய்யவில்லை, கிருபையை கொடுக்கிறார். ஆகையாலே அப்படி நம்மளுக்கு தெரிகிறது முரண்பாடு உள்ளவர் என்று. ஆனால் அவர் மெய்யுரைப்பதற்காக கிருபையையும் தருகிறார். அல்லேலூயா. அப்போ அங்கே பிசாசானவன் எதற்காக வருகிறான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் அவன் உண்மை சொல்வது போல தான் இருக்கு. அப்பா, இவர் தேவ பிள்ளை, இவர் ரட்சிப்பு, இவரை கேளுங்க, இவர் சொல்றதை பாருங்க, எல்லாம் கர்த்தர் தானே, எல்லாம் இயேசு தானே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, வாங்க அங்கேயும் போ. இல்ல பிரியமான தேவஜனமே, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். பவுல் அந்த இடத்துல கண்டுபிடித்தான் இவளுக்குள் என்ன ஆவி இருக்கிறது என்று. இன்றைக்கு நீங்களும் நானும் பிசாசு கொண்டு வர காரியம், இன்றைக்கு இந்த உலகத்திலே கர்த்தர் செய்கிற காரியம் தானே, ஆண்டவர் தானே. உலகம் சட்டம் போட்டுருச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? கிடையவே கிடையாது. அவருக்கு முன்பாக நிற்பதற்கு அவர் சொன்ன வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரதான ஆசாரியன், இன்றைக்கு நீங்களும் நானும் பிரதான ஆசாரியன். எப்படிப்பட்ட வஸ்திரத்தோடு நிற்கிறோம்? எப்படிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று ஒவ்வொருவரும் நிரூபித்து பார்க்க வேண்டும். ஆகையால் இன்னைக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நம்ம எல்லாரையும் ஆசாரியர் ஆக்கியிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின புத்தகத்தில் பார்க்கிறோம், அந்த ஜீவ புத்தகத்தை திறப்பதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லையே, ஐயோஹோ என்று அழுகும் பொழுது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவர் அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அதே போல தான் இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட பாவத்தோடு இருந்தாலும், தேவனுக்கு முன்பாக கந்தையுள்ள வஸ்திரத்தோடு இருந்தாலும், தேவனிடத்தில் அந்தகார பாவத்தோடு நான் நிற்கிறேன், அதிலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லை. இந்த பாவம், இந்த தண்ணி, இந்த சிகரெட், இந்த பெண்களின் இச்சை, இந்த போராட்டம் எனக்குள் போவதற்கு வாய்ப்பே இல்லை. அதோடு தான் நான் வந்து முழங்கால் போட்டு செபிக்கிறேன், அதோடு தான் தேவனை துதிக்கிறேன், அதோடு தான் நான் தேவனுக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, அல்லேலூயா, கிருபையை பெற்றுக்கொண்டு
அவர் நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வஸ்திரத்தை களைந்து போட்டு, உங்கள் பிரச்சனைகளை களைந்து போட்டு, விட முடியாமல் பிடித்து கொண்டிருக்க பாவ கட்டுகளை உடைத்து புது வஸ்திரம் தரித்து தேவன் என்னையும் உங்களையும் அவருடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு அதிகாரத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால பிரியமான தேவஜனமே, இன்று நம் இருதயத்தை ஒப்பு கொடுத்து, சிந்தையை ஒப்பு கொடுத்து, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பாத்திரவான் அல்ல, ஆனால் அவருடைய கிருபை என்னை பாத்திரப்படுத்துகிறது, அவருடைய கிருபை என்னை நடத்துகிறது. அல்லேலூயா. என்னை மறவாத தேவன், என்னை மறவாத தேவன், ஒருபோதும் என்னை மறவாமல் அவர் கரத்துக்குள்ளே என்னை வைத்து வழி நடத்துகிற தெய்வம். ஆண்டவரே, என் தப்பிதங்களை உமக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் தப்பிதங்களை களைத்து போட்டு இயேசுவே மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அங்கே வீடுகளிலே இருப்பவர்களே, இரவும் போன வாரம் முழுவதும் பகலும் எவ்வளவு பாவம் செய்தேன், நினைத்து ஆனாலும் தேவன் இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, வாழ்க்கையில் வந்தீர் ஐயா, இதுவரை செலுத்துகிறோம் அப்பா. உதவி நீரே, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு எபினேச என்னை தகுதிப்படுத்தினீரே. நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். தேங்க்யூ டாடி, எங்கள் வாழ்க்கையில் வந்தீர். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் நன்றி நன்றி செலுத்தலாமா? நம்மளை அழிக்காம மன்னித்து ரட்சிப்பு கொடுத்து என்னையும் உங்களையும் பிள்ளைகளையும் நன்றி நன்றி ஐயா. எல்லோரும் வாயில திறந்து சொல்லலாம், நன்றி, நான் தகுதியற்ற பாத்திரமாயிருந்தேன் ஐயா.